டிவோர்ஸ் வாங்கிட்டு நீ எதுக்கடி அந்த வீட்ல இருக்கணும்? அந்த வீட்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. பிரச்சனை இல்லையா? அப்ப எதுக்காகடி டிவோர்ஸ் வாங்கின? சொல்லு. இருத்தேனே, நான் பேசுறேன். இங்க பாரு நிலா, நல்லா யோசி. என்ன காரணத்துக்காக நீ டிவோர்ஸ் வாங்கினு எனக்கு தெரியாது. ஆனா டிவோர்ஸ் பண்ணிட்ட. அந்த வீட்ல எல்லாரும் ஆம்பளைங்களா இருக்காங்கம்மா. உன்னை நான் எப்படிமா அங்க விட்டுட்டு வர முடியும்? இல்லப்பா, அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கப்பா. அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும்மா. எந்த உறவும் இல்லாம நீ ஏன் அங்க இருக்கணும்? உனக்கு வீடு இல்லையா? அப்பா அம்மா நாங்க இல்லையா? நீ எங்க கூட கிளம்பி திருவண்ணாமலை வரா, அப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இல்லப்பா, நான் சென்னைக்கு வந்த நாள்ல இருந்து வேலை தேடி கம்பெனி ஏறி இறங்கினேன். ஒரு வழியா எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு. அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு சின்ன டிசைனிங் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப அதெல்லாம் விட்டுட்டு நாங்க வந்தா தப்பா இருக்கும்பா. எனக்கு அதுல விருப்பமும் இல்ல. நீ சொல்றதை விட பெரிய கம்பெனியா அப்பா வச்சு தரேன்டாமா. இல்லப்பா, நாங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் கூட எடுக்கவே ஆரம்பிச்சிட்டோம். இப்ப வேலை போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே விட்டு வர முடியாதுல்ல. இது ஆன்லைன்ல பண்ற வேலை இல்ல. அடிக்கடி போய் கிளைண்ட் மீட் பண்ணணும், சைட் விசிட் போகணும். எங்கேயோ உட்கார்ந்து வேலை செய்யறதெல்லாம் பிராக்டிகலா பாசிபிளே இல்லப்பா. வேலை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. நான் சென்னையில இருந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும். ஏங்க, என்னங்க நீங்க இவ சொல்றதெல்லாம் கேட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இருமா, அவதான் ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், இங்க இருந்தா தான் சரியா வரும்னு சொல்றாளே. அதுவும் நியாயம் தானே. திடீர்னு கிளம்பி வர சொன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை அப்படியே போட்டுட்டு வர முடியும்? சரிம்மா, அப்போ ஒண்ணு பண்ணலாம். நம்ம எல்லாருமே சென்னையில இருந்திருக்கோம். ஏங்க, நாம எப்படிங்க சென்னையில இருக்க முடியும்? ஏன், இருக்கிறதுக்கு என்ன? ஒண்ணு ஆசைப்படுறால, இருப்போம். என்னம்மா யோசிக்கிற? நாங்க உன் கூட சென்னையிலே தங்குறோம். உனக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச இடத்துலயே வேலையை பாரு. அப்படி செஞ்சா உனக்கு ஓகே தானே? அப்போ நீ எங்க கூட வருவல்ல? என்னம்மா தயங்குற? நிலா, சென்னையில கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், இங்க இருந்து வேலை செய்யணும்னு சொன்னேன். நாங்க அதுக்கு குறுக்க நிக்கலமா. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வேலையை செய். நாங்க உன் கூடவே சென்னையில வீடு எடுத்து தங்கிக்கிறோம். மா, இனிமே நீ எதுக்கு அந்த வீட்டுல இருக்கணும்? உனக்கு அப்பா அம்மா நாங்க இல்லையா? எதுக்கு சம்பந்தமே இல்லாத அவங்க வீட்டுல நீ தங்கணும்? இல்லப்பா, என்ன இன்னமும் அந்த வீட்ல இருக்க? என்ன காரணம் சொல்லலாம்னு யோசிக்கிறியா? இங்க பாரு நிலா, எங்க நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ டிவோர்ஸ் வாங்கிட்ட. அந்த வீட்டுல 5 ஆம்பளைங்க இருக்காங்கம்மா. ஊர்ல ஒருத்தர் கூட அவங்கள பத்தி நல்லபடியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் சும்மாப்பா. நான் அந்த வீட்ல 1 வருஷமா இருந்திருக்கேனே, எனக்கு தெரியும்பா அவங்கள பத்தி. நீ இருந்தது போதும் தாமா நான் சொல்றேன். ஊர்க்காரங்க சொல்ற மாதிரி இல்லாம அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும். ஆனா நீ அங்க இருக்கிறதுக்கு இனிமே எந்த காரணமும் இல்லையம்மா. அதுக்காக நீ அவங்க கிட்ட பேசக்கூடாது, அவங்க வந்து உன்னை பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையம்மா. அந்த வீட்டுல இருக்க வேணாம்னு தான் நான் சொல்றேன். நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம வீட்டுல வந்து செய். நாங்க உனக்காக சென்னையில ஒரு வீடு எடுக்கிறோம். நம்ம பிசினஸ் எல்லாம் உங்க அண்ணன் பாத்துக்குவான். நாங்க எங்க பொண்ணுக்காக சென்னையில வீடு எடுத்து தங்குறோம். இன்னைக்கே சென்னையில நான் ஒரு வீடு ஒண்ணு அரேஞ்ச் பண்றேன். இதுல ஏதாவது உனக்கு பிரச்சனை இருக்கா? சொல்லுமா, சொல்லு, அதையும் நம்ம சரி பண்ணுவோம். நிலா, அப்பா இதுக்கு மேல என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கற? எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக வரேன்னு சொல்றாரே, சரின்னு சொல்லு நிலா. டேய் சோடா, வந்துருவாடா. ஏன்டா இப்படி டென்ஷனா சும்மா இருக்க? என்ன இதுங்க கேட்காம அனுப்பி வச்சுட்டு அண்ணே வந்துட்டாங்கண்ணே. வாங்க சார், உட்காரு. வாங்கம்மா. இருமா, நான் பேசிக்கிறேன். நீ போய் எல்லாத்தையும் பேக் பண்ணு, போ. பேக் பண்ணுனா அவ எதுக்கு பேக் பண்ணும்? நிலாவை நாங்க கூட்டிட்டு போறோம் தம்பி. ஏன், எதுக்கு நிலாவை கூட்டு போனோம்? அவளே வரேன்னு சொல்லிட்டா, உனக்கு என்ன பிரச்சனை? தேனு, கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிட்டு இருக்கலாமா?
ஏமா அவங்க கூப்பிட்டவனா நீ போகணும்னு முடிவு பண்ணிட்டியா? இந்த வீட்டை விட்டு போறியா? நிலா, இவங்க உனக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டியா? நாங்க அவளுக்கு எதுவும் கெடுதல் பண்ணிடலையே. அவளோட அப்பா அம்மா நாங்க. அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு தான் நல்லா தெரியும். இந்த பாருங்க, நாங்க சண்டையெல்லாம் போட வரல. நிலாவுக்கும் சோழனுக்கும் நடந்த கல்யாணமே எங்களுக்கு பிடிக்கலதான். அவ இங்க வந்து வாழ்ந்ததும் எங்களுக்கு பிடிக்கல. ஆனா நிலா இங்கதான் இருப்பேன், இதுதான் என் வாழ்க்கைன்னு சொன்னதுனால நாங்க அப்படியே பேசாம விட்டுட்டோம். இப்ப அவளுக்கே இந்த வாழ்க்கை பிடிக்காம டிவோர்ஸ் வாங்கிட்டா. டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அவ இந்த வீட்ல இருக்க ஒரு காரணம் இருந்துச்சு. நிலா சோழனோட ஒய்ஃபா இந்த வீட்ல இருந்தா. ஆனா இப்ப அப்படி இல்லையே. இப்போ நிலா எங்களோட பொண்ணு, அவ்வளவுதான். நிலா நினைச்சிருந்தா டிவோர்ஸ் அப்ளை பண்ண அன்னைக்கே இங்க இருந்து கிளம்பி இருக்கலாம். என்னமோ, ஆனா அவ அதை செய்யல. ஏங்க, எதுக்குங்க பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு? இங்க பாருங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் இத்தனை ஆம்பளைங்க இருக்கிற வீட்ல எதுக்கு என் பொண்ணு மட்டும் தனியா இருக்கணும்? என்னம்மா? அம்மா, ஆம்பளைங்க இருந்தா என்ன? இத்தனை நாள் உங்க பொண்ணு இங்க தானே இருந்துச்சு. நாங்க நல்லா தானே பாத்துக்கிட்டோம். ஏதாவது குறை இருந்துச்சா கேளுங்க உங்க பொண்ணு. ஐயோ, நாங்க அதுல எந்த குறையும் சொல்லல. நிலா உங்களை பத்தி நல்ல உயர்வா தான் சொன்னான். நீங்க எப்படிலாம் அவளை கவனிச்சுப்பீங்கன்னு சொன்னான். இவ்வளவு நாளா எங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீ என்னமா அப்படியே நிக்கிற? போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. ஓ, ஓமா. எங்க பொண்ணை நாங்க கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறது சரின்னு உங்களுக்கும் தெரியும். என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி உங்க வீட்ல ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பிடிக்காம டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த வீட்லயே தங்கியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நான் அப்ப சொன்ன மாதிரிதான், அது பொண்ணோட விருப்பம். எங்க கூட வர்றதுதான் இப்ப நிலாவோட விருப்பம். இல்ல, நிலா கண்டிப்பா அவ்வளவு வரேன்னு சொல்லிருக்க மாட்டா. நீங்க தான் ஏதோ கம்பல் பண்ணிருக்கீங்க. நாங்க கம்பல்லாம் பண்ணல தம்பி. எது சரி எது தப்புன்னு எடுத்து சொன்னோம், அவ்வளவுதான். தம்பி, இத்தனை நாளா என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கிட்டீங்க. என் பொண்ணு உங்களை அண்ணன் தான் கூப்பிடுறா. அவளோட சொந்த அண்ணனை எப்படி பார்த்தாலோ அப்படிதான் உங்களையும் பாக்குறேன். உங்க எல்லார பத்தியும் அவ ரொம்ப உயர்வா தான் சொன்னான். நிலாவை பயப்படாதீங்க. நிலாவை நான் திருவண்ணாமலைக்கெல்லாம் கூட்டிட்டு போகல. ஏதோ புதுசா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, அங்க வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னா. அதனால நாங்க எல்லாருமே சென்னையில தான் இருக்க போறோம். சரிடா சரிடா. நீங்க எப்ப வேணா நாங்க சென்னையில இருக்கிற வீட்டுக்கு வரலாம். என்னங்க, இதான் நாங்க தங்கி இருக்கிற வீட்டோட அட்ரஸ். நீங்க எப்ப வேணாலும் நிலாவை பார்க்க வரலாம். நிலாவும் உங்களை பார்க்க இங்க வரலாம். யாரும் யாருக்கும் எதிரிலாம் கிடையாது. உங்க நியாயம் எனக்கு புரியாம இல்ல சார். நிலா எங்க வீட்டுல ஒரு பொண்ணா இருந்துச்சு. அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரும். இந்த வீடு ஒரு வீடா இருக்குன்னா அதுக்கு காரணமே உங்க பொண்ணு நிலா தான் சார். திடீர்னு நிலா போறத எங்களால ஏத்துக்க முடியல. நிலா சென்னையில இருக்க போறான்னு நீங்க சொல்றது எங்களுக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் காஃபி டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டீங்க, ஆனா சாப்பிட சொல்லவே இல்லையே. ஐயோ சார், மன்னிச்சிருங்க சார். சாப்பிடுறீங்களா? அதுக்கு தான் தம்பி கேட்டேன். டிராவல் பண்ணிட்டு வந்ததுல பயங்கர பசி. சாப்பிடலாமா? ஏங்க, தம்பி ரொம்ப நல்லா சமைப்பாரு, சாப்பிட்டு பாரு தெரியும். மன்னிச்சிருங்க, நானே கேட்டிருக்கணும், மறந்துட்டேன். நீங்க உட்காருங்க, நான் எடுத்து வரேன். பரவாயில்லப்பா. பல்லவா, அந்த டேபிள் எடுத்து போடு. அப்படியே சாப்பாடுல விஷத்தை கொஞ்சம் கலந்து கொடுக்கணும். போய் சேரட்டும். நீ சும்மாடா. சாப்பிடு.
நிலா, நீ சாப்பிடுறியாப்பா? இல்லைண்ணே வேண்டாம். நீயும் காலையில இருந்து சாப்பிடவே இல்லையாப்பா? நீ இரு, நான் போய் தட்டு எடுத்துட்டு வரேன், நீ சாப்பிடு. நிலா, நீயா தான் அவங்களோட போறியா இல்ல இவங்க உன்னை மிரட்டி கூட்டு போறாங்களா? மிரட்டலாம் இல்ல சோழன். உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இனிமே என் பொண்ண நீங்க அதிகாரமாலாம் பேச முடியாது. தேனு, கொஞ்சம் அமைதியா இரு. தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி. அவ ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேசுறா. நான் தான் சொன்னலடா, எனக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு சொன்னல. இப்ப பாரு, நிலாவை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு போறாங்க. டேய், இருடா. அப்ப கிளம்பலாமாமா? நாங்க கார்ல இருக்கோம், நீ சொல்லிட்டு வாமா. தேனு, பேக் எடு. உங்களுக்கு டிவோர்ஸ் ஆன விஷயம்லாம் அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. அவங்க இவ்வளவு தூரம் வந்து என்ன கூப்பிடும்போது எனக்கு மறக்கிறதுக்கு காரணமே இல்லைண்ணே. சென்னையில இருக்கணும்னு சொன்னேன், சென்னையில இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. வேலை பார்க்கணும்னு சொன்னேன், அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல என்னால எதுவுமே சொல்ல முடியலன்னு. இப்போ நான் இங்கிருந்து கிளம்பலன்னா ரொம்ப தப்பாயிரும்னு. நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொன்ன வாக்கு கண்டிப்பா நான் பண்ணி கொடுத்துருவேன். நீ என்னப்பா இந்த நேரத்துல போய் அதை பத்தி பேசிட்டு இருக்க? நீ இல்லாம நாங்கெல்லாம் எப்படி தாங்க போறோம் தான்ப்பா தெரியல. ரொம்ப தூரம்லாம் போலன்னு, பக்கத்துலதான் இருக்கேன். எனக்கு ஏதாச்சும் நான் போன் பண்றேன். உங்க எல்லாரையும் பார்க்காம என்னாலயும் இருக்க முடியாதுன்னு. நான் அடிக்கடி இங்க வருவேன், நீங்களும் அங்க வாங்க. அப்பா அட்ரஸ் கொடுத்திருக்காருல. இருக்குப்பா, நீ பத்திரமா இரு, சரியா? அழாத, எங்கேயும் போல, பக்கத்துலதான் இருக்கேன். வண்டி, நான் வரேன். நிலா, ஒரு நிமிஷம் வாயே, ஒரு நிமிஷம் வா நிலா. என்ன நடந்துச்சு நிலா? நடந்தது நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. எனக்கு 6 மாசம் டைம் கொடுத்துட்டு இப்ப நீ பாட்டு அவங்க கூட கிளம்பி போனா நான் என்ன நிலா செய்வேன்? என் காதல எப்படி நான் உனக்கு புரிய வைப்பேன்? சோழன், அவங்க கேட்ட என்ன கேள்விக்கும் என்கிட்ட பதிலே இல்ல. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீ ஏன் இங்க இருக்கன்னு 1008 கேள்வி கேக்குறாங்க. நீ எங்க இருக்கணுங்கிறது உன்னோட முடிவு தானே இல்ல? அவங்க ஒண்ணு என் எதிரி இல்ல சோழன், அவங்க என் அப்பா அம்மா. அவங்க கிட்ட சண்டை போட்டு நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்றதுக்கு என்கிட்ட எந்த பாயிண்ட்டுமே இல்ல. நிலா, எனக்கு ஏதோ அவங்க ஏதோ பிளானோட வந்த மாதிரியே இருக்கு. நான் ஒண்ணு திருவண்ணாமலை போலே. இதே சென்னையில தானே இருக்க போற. நான் கொஞ்ச நாள் இருந்து பாக்குறேன், அப்ப எனக்கே தெரியும்ல
அது பிளானா இல்ல அவங்க ஜென்யூனா நடந்துக்கிறாங்களான்னு. ஜோரா, நான் சொன்ன எதையுமே மறக்கல. உங்களுக்கு கொடுத்த 6 மாசம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. உங்களை அப்படியெல்லாம் விட்டு போக மாட்டேன் ஜோரா, கவலைப்படாதீங்க. நான் வரேன். வரேன் அங்கிள். உடம்ப பாத்துக்கோங்க. பாத்துக்கிறேம்மா. நிலா